சொன்னார்கள். உனக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அல்லாஹ்வின் தௌஃபீக்கும் இருக்கும் என்றால் கேட்டுச் செல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்களா என்று கேட்கார்கள். அன்னார் சொன்னதை செய்ததின் விளைவுகளை கண்ட சூஃபியாக்கள் அவற்றினை தொகுத்து இவ்வாறு செய்தால் இவ்வாறு நடக்கும் என்று கூறினார்கள். இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எத்தனையோ சூஃபியாக்கள் சென்ற உண்மைகளை மிகவும் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்று சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா பள்ளியிலே இருந்து ஜோர்டானிலே போர் செய்துகின்ற முஸ்லிம் தளபதியை பார்த்து பேசிய பொழுது, சாரியாவை பார்த்து, அவர் ஜோர்டானிலே இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள், குதுபா ஓதி கொண்டிருக்கிறார்கள் மதீனா பள்ளியிலே. how many thousands of kilometers. அவரின் பெயர் ஷாரியா. குதுபாவை ஓதிக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திடீரென குதுபாவின் நடுவிலே ஷாரியாவே மலைக்கு பின்வாருங்கள் என்று கத்துகிறார்கள். என்ன நடந்தது என்று யோசிக்கின்றார்கள். பள்ளிவாயிலே இருந்த முஸ்லிம்கள் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். தொழுகை முடிந்தது. என்ன நடந்தது? அங்கே போர் செய்து கொண்டிருக்கின்ற நமது படையை நான் கண்டேன். அவர்கள் அந்த மலைக்கு பின் வந்தால்தான் அந்த எதிரிகளின் அட்டக்கிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்காக அந்த தளபதியை அழைத்து நான் அவ்வாறு சொன்னேன். எவ்வாறு கண்டார், எவ்வாறு கேட்டார்? ஆனால் இந்த காலங்களிலே மதீனாவிலே இருக்கின்ற ஒருவர் ஜோர்டானிலே இருக்கின்ற ஒரு விடயத்தை எவ்வாறு காண முடியும் என்று கேட்போம். இது என்ன பைத்திய கதை என்று கூட சிலர் கூறுவார். ஆனால் இன்று வேர்ல்ட் கப் மேட்சை நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? எங்கே நடக்கின்றது? சவுத் ஆப்பிரிக்காவிலே நடக்கின்ற வேர்ல்ட் கப் மேட்சுகளை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறு ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஒரு அயன் பீஸ் நமக்கு முன் இருப்பதனால் நாங்கள் நம்புகின்றோம் இது முடியும் என்று. அது இல்லாததினால் நம்புகின்றோம் இல்லை. திஸ் இஸ் மெட்டீரியலிசம். இதுதான் சடவாதம். ஒரு இரும்பு பெட்டியை அல்லது ஒரு பிளாஸ்டிக் பெட்டியை நாங்கள் எங்கள் முன்னுக்கு வைத்தால் நாங்கள் நம்புகிறோம். சவுத் ஆப்பிரிக்காவிலே இருப்பவரை நாங்கள் காண முடியும், அமெரிக்காவிலே இருப்பவர் எங்களை காண முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்று பேசினார்கள், மொபைலை வைத்து பேசவில்லை. ஆனால் இன்று அந்த மொபைல் கையிலே என்ன மொபைல்? ஒரு தாட்டுக்கு அல்லது ஒரு பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் கையிலே பிடித்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கதைக்கிறோம், அவர் கேட்கிறார். திஸ் இஸ் மெட்டீரியலிசம். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் பல இடங்களில். The real technological advancement is the spiritual technology. When we reach that stage where Sayyidina Umar radiallahu ta'ala anhu was addressing the man in Jordan without mobile phone, without satellite, without anything. That is possible only by practicing tariqah. முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களுக்கு மிகவும் அழகான புத்தகம் ஒன்று இருக்கின்றது, ரிசாலத்துல் அன்வார். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். கல்வத்தின் ரகசியம் என்று சொல்லி அந்த புத்தகம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கல்வத்தின் ரகசியம். கல்வத்திருக்கின்ற பொழுது அதிலே ஏற்படுகின்ற விஷயங்கள். அதிலே அவர் கூறுகின்றார், ஒருவன் ஒரு பயிற்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஷெய்கின் சூப்பர்விஷனுக்கு கீழே கல்வத் இருந்து திக்ர் செய்கின்ற பொழுது அவனுக்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன. திக்ர் செய்கின்ற பொழுது அதில் அவன் முதலாவது cross பண்ண வேண்டிய படித்தரம் தவக்குலுடைய மகாமு தவக்குல். தவக்குல் என்றால் to have trust in Allah subhanahu wa ta'ala. பூர்ணமாக அல்லாஹ்விலேயே தவக்குல் வைப்பது. நாங்கள் பெயரளவில் தவக்குல் வைப்பவர்கள், ஆனால் செயலளவில் அல்ல. உண்மையில் நாங்கள் ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம், நாங்களே விழுந்து விடுகின்றோம்.
அல்லாஹு தஆலா தருவான் என்றால் தருவான் என்ற அந்த நம்பிக்கை சொல்லளவில் மட்டுமில்லாமல் செயலளவிலும் இருக்கக்கூடிய உண்மையான நிலையில் வாழ்பவர்களை அல்லாஹ் கவனிக்கின்றான். அவ்வாறு ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه. எவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார், உண்மையான தவக்குல், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன், வேறு ஒன்றுமே தேவையில்லை அவனுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே பல பல உதாரணங்கள் இதற்கு இருக்கின்றது. இப்னு அரபி அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே திக்ரின் மூலம் அவனது உள்ளத்தை மேவி தவக்குலுடைய மக்காமில் அவன் வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சில கிஃப்ட்களை வழங்குகிறான். அந்த கிஃப்ட்களில் ஒன்று தண்ணீரின் மீது நடப்பது. இரண்டாவது, நாங்கள் பெரியவர்களின் நாதாக்களின் வரலாறுகளிலே கதைகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் we didn't experience it. Because we didn't experience it, we deny it. இரண்டாவது, காலத்தையும் நேரத்தையும் சுருக்கி கொடுப்பது. அதாவது மற்றவர்கள் 5 மணித்தியாலத்திலே செய்கின்ற வேலையை நீங்கள் 5 வினாடிகளிலே செய்து முடிப்பீர்கள். மற்றவர்கள் ஒரு நாள் நடக்க வேண்டிய தூரத்திலே நீங்கள் 1 மணித்தியாலத்திலே நடந்து முடிப்பீர்கள். Through experience. இப்னு அரபி அவர்கள் சொல்வதை நம்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார். இவ்வாறு செய்தால் இவ்வாறு நடக்கும் என்று ஒருவன் சொன்னால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கின்றோமா இல்லையா? நமது ஹெல்த்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தால் அல்லது நமது பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தால் யாரோ ஒருவன் வந்து இவ்வாறு செய்து பார், இவ்வாறு நடக்கும், இவ்வாறு கிடைக்கும் என்றால் உடனே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த பார்க்கிறோம். ஆனால் இது ஆத்மீக விடயம், இது எப்படி முடியும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோமே அன்றி why don't we give it a try என்று யோசிப்பவர்கள் இல்லை. ஏன்? we are in a state of forgetfulness. உண்மையான அல்லாஹ்வின் ரிமெம்பரன்ஸ் அந்த ஸ்டேட்லே இருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையான தவக்குடைய நிலைமையிலே இருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போது we will be able to verify what he was saying. அதனால் தான் சொல்கிறேன், ஒரு உண்மையான ஷைக்கிடம் கை கொடுத்து அவர்களது வழிகாட்டலின் கீழ் அல்லாஹுவை ரிமெம்பரன்ஸ் செய்யவில்லை என்றால் அவனது வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார் அந்த நோக்கத்திற்காகத்தான். இல்லை என்றால் ஏன் அல்லாஹுவிற்கு ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு மீடியம் தேவைப்படுகின்றது? குர்ஆனை எங்களது ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் அதற்குரிய தஃப்சீருடன் போட்டிருக்கலாமா இல்லையா? குன் என்றால் நடக்கும். அல்லாஹ் அதற்கு அவன் புத்தகம் எழுத தேவையும் இல்லை, ஒன்று செய்ய தேவையும் இல்லை. குன் ஃபயகுன். அப்படி என்றால் இவ்வளவு குழப்பங்களும் இல்லாமல் நாங்கள் ஒரே கருத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே குர்ஆனை அதற்குரிய வியாக்கியானங்களுடன் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் போட்டு விடவில்லை? He could have revealed the Quran to ourselves individually with all commentaries, with all interpretation, with all explanations. No problem. அவ்வாறு செய்யவில்லை அல்லாஹ். His blessing come through carried by sallallahu alayhi wa sallam. And the blessings of sallallahu alayhi wa sallam were carried by those true followers. Sallallahu alayhi wa sallam அவர்கள் என்ன சொன்னார்கள்? al-ulama'u warasatul anbiya. உலமாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் carried from Allah subhanahu wa ta'ala, they are carrying it after sallallahu alayhi wa sallam. Who are the ulama? புத்தகம் படித்தவர்களா அல்லது தாங்கள் படித்தவற்றை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக வந்தவர்களா? மௌலானா ரூமி அவர்கள் சொன்னார்கள் என்ன?
தகவல்களை தெரிந்திருப்பதுதான், புத்தகத்தை படிப்பதுதான், புத்தகத்தில் இருப்பதை அறிந்து தெரிந்திருப்பதுதான் அறிவு என்று சொன்னால், அதை தெரிந்தவன் தான் அறிவாளி என்றால், எனது புத்தகங்களை வைத்திருக்கின்ற இந்த அலுமாரி மிகப்பெரிய அறிவாளி, என்னை விட அறிவாளி.